ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் ஜெனிஷா அகஸ்டின். இந்திய நேரப்படி மாலை 6 மணி விரைவு செய்திகள். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் பொங்கல் திருநாளையொட்டி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் காவல்துறை சார்பில் பாதுகாப்பு அணிவகுப்பு பேரணி நடைபெற்றது. இதனை காவல்துறை துணை கண்காணிப்பாளர் மனோகரன் தொடங்கி வைத்தார். இதில் காவல் ஆய்வாளர் சிவசுப்பிரமணியன் உள்ளிட்ட காவலர்கள் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டியில் உள்ளூர் காளைகளுக்கு முன்னுரிமை வழங்குவதற்கென காளை வளர்ப்போர் அவனியாபுரம் பேருந்து நிலையம் முன்பாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டோரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அங்கிருந்து கலைந்து செல்லுமாறு அறிவுறுத்தினர். வேலூர் மாவட்டம் குடியாத்து புவனேஸ்வரி பேட்டையில் உள்ள தனியார் பள்ளியில் சிறுவர்களுக்கான பட்டமளிப்பு விழா, தாத்தா பாட்டி தினம், தூய தமிழ் பெயர் வைத்துள்ள மாணவர்களுக்கு பாராட்டு விழா என முப்பெரும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் பள்ளி நிறுவனர் சடகோபன் மற்றும் மலேசியா நாட்டில் பிரபல தொலைக்காட்சியின் செய்தி வாசிப்பாளர் சந்திரகலா ஐயப்பன், பள்ளியின் செயலாளர் ரம்யா கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணம் கரூர் மண்டலம் சார்பில் சாலை பாதுகாப்பு வார விழாவினை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணியை கரூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜோஸ் தங்கையா கொடியசை துவங்கி வைத்தார். இந்த பேரணியில் சாலையில் போட்டி போட்டுக் கொண்டு வாகனம் ஓட்ட வேண்டாம், குடிபோதையில் வாகனம் ஓட்ட வேண்டாம், செல்போன் பேசியபடி வாகனத்தை ஓட்ட வேண்டாம் என்பன போன்ற விழிப்புணர்வை அவர்கள் மக்களுக்கு வலியுறுத்தினர். சென்னை IIT எனப்படும் இந்திய தொழில்நுட்ப நிறுவனத்தில் முத்தமிழ் மன்றத்தின் சார்பில் பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கலந்து கொண்டார். தமிழர் பண்பாட்டுப்படி வேட்டி சட்டை அணிந்து வந்த அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அமைச்சர் தர்மேந்திர பிரதான் புது மண்பானையில் பச்சரிசியை போட்டு பொங்கலிட்டு கொண்டாடினார். இந்த விழாவில் IIT இயக்குநர் காமகோடி, பேராசிரியர்கள், மாணவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார். நாராயணபுரத்தில் உத்தராயண நிகழ்வையொட்டி நடைபெற்றுள்ள பட்ட திருவிழாவில் கலந்து கொண்ட அவர் நூல் பிடித்து பட்டத்தை பறக்கவிட்டார். இதை சுற்றிலும் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளில் இருந்த மக்கள் கண்டுகளித்தனர். டெல்லியில் மத்திய அமைச்சர் முருகன் வீட்டில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் தமிழ் நடிகர் ரவிமோகன் கலந்து கொண்டார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விழாவில் பங்கேற்க தனக்கு வாய்ப்பு கிடைத்தது பெரும் பேர் என தெரிவித்துள்ளார். விழாவிற்கு இடையே பிரதமர் மோடியை தான் சந்தித்ததாகவும் அவர் புன்முறுவலுடன் தன்னை வாழ்த்தியதாகவும் ரவிமோகன் தெரிவித்துள்ளார். டெல்லியில் மத்திய அமைச்சர் முருகன் வீட்டில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் தமிழ் நடிகர் சிவகார்த்திகேயன் கலந்து கொண்டார். விழாவிற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடுவதாக தெரிவித்துள்ளார். அனைவரிடமும் நேர்மறை எண்ணங்கள் பரவட்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். விஜயின் அரசியல் பயணத்திற்கு தன்னுடைய வாழ்த்துக்களையும் சிவகார்த்திகேயன் தெரிவித்துக் கொண்டார். டெல்லியில் மத்திய அமைச்சர் முருகன் வீட்டில் பொங்கல் விழாவில் அண்ணாமலை கலந்து கொண்டார். அதன்பின் பேசிய அண்ணாமலை, தமிழ்நாட்டில் ஆளும் திமுகவுக்கு மக்களிடையே கடும் எதிர்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி ஜனவரி 23ஆம் நாள் சென்னைக்கு வந்து பொங்கல் விழாவில் பங்கேற்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நல்ல மாற்றம் ஏற்படும் என குறிப்பிட்டார். ஆட்சியை இழக்க போகும் ஒருவர் வெறுப்பில் பேசுவது போல் ஸ்டாலின் பேச்சு உள்ளதாக அண்ணாமலை கூறினார். தமிழ்நாட்டை போல் ஆந்திர மாநிலத்திலும் பொங்கலுக்கு முதல் நாளில் போகி கொண்டாடப்படுகிறது. விஜயவாடாவில் தெலுங்கு தேச கட்சியினர் சார்பில் போகி விழாவையொட்டி கரும்பு, வாழை தோரணங்கள் ஆகியவற்றால் அலங்கரித்திருந்தனர். அதன்பின் பழையன கழிதல் என்பதை குறிக்கும் வகையில் பழைய பொருட்களை போட்டு தீ கொளுத்தினர். தமிழ்நாடு மாநில ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்க அனைத்து பணியாளர்கள் சங்கம் சார்பில் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் கண்களை கருப்பு துணியால் கட்டிக்கொண்டும் கருப்பு பட்டை அணிந்தும் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் ஒன்றியம் ஆயக்குடியில் அதிமுக இளைஞர் இளம்பெண்கள் பாசறை சார்பில் கட்சி நிர்வாகிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. ஒன்றிய செயலாளர் கிருபா சங்கர் ஏற்பாட்டில் கட்சி தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் கேலண்டர், வேட்டி சட்டை, புடவை ஆகியன வழங்கப்பட்டது. அப்போது கட்சி நிர்வாகிகள் குணா, கோவிந்தராமன், வீரமணி, சவுதி சங்கர், தேசிங் பிரசாத், சரண்ராஜ், பிரேம்நாத் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் போக்குவரத்து துறை சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதனை கோட்டாட்சியர் சிவா கோடியாசெட்டி தொடங்கி வைத்தார். தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வாகனத்தில் பேரடியாக சென்று பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர்.
கடலூர் மாவட்டம் வடலூரில் பொங்கலை முன்னிட்டு ஆட்டு சந்தை நடைபெற்றது. இதுகுறித்து நகராட்சி நிர்வாகம் முறையாக அறிவிக்கவில்லை. சந்தையில் ஆடுகளை வாங்க வணிகர்கள் ஆர்வத்துடன் வந்திருந்தனர். அதே நேரத்தில் ஆடுகளின் வரத்து குறைவாக இருந்ததால் வணிகர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். விழுப்புரம் மாவட்டம் திருவொண்ணைநல்லூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் சமத்துவ பொங்கல் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சேர்மன் சக்திவேல், பிடிஓ முல்லை பாலசுப்ரமணியன், அரசு ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். பொங்கல் திருநாளையொட்டி தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கல்வி நிறுவனங்கள், உள்ளாட்சி அமைப்புகள், அரசியல் கட்சிகள் சார்பில் பொங்கல் விழாக்கள் கொண்டாடப்பட்டுள்ளன. அவற்றை தற்போது சிறிய தொகுப்புகளாக இப்போது பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் பொங்கல் திருநாளையொட்டி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் காவல்துறை சார்பில் பாதுகாப்பு அணிவகுப்பு பேரணி நடைபெற்றது. இதனை காவல்துறை துணை கண்காணிப்பாளர் மனோகரன் தொடங்கி வைத்தார். இதில் காவல் ஆய்வாளர் சிவசுப்பிரமணியன் உள்ளிட்ட காவலர்கள் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் திமுக சார்பில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர் ஞானவேலன் கட்சி நிர்வாகிகளுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்கினார். இதில் தலைமை செயற்குழு உறுப்பினர் அசோகன், பொதுக்குழு உறுப்பினர் பெருமாள், கோத்மால் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடியில் திமுக ஒன்றிய செயலாளர் சக்தி ராமசாமி தலைமையில் நிர்வாகிகளுக்கு பொங்கல் பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அனைத்து நிர்வாகிகளுக்கும் பொங்கல் பரிசுகள் வழங்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் தனியார் கல்லூரியில் நடைபெற்றுள்ள பொங்கல் விழாவினை கல்லூரியின் செயலர் லூயிஸ் பிரிட்டோ தொடங்கி வைத்தார். விழாவில் மாணவர்கள் ஒன்றிணைந்து பொங்கல் வைத்து கொண்டாடினர். இதில் கல்லூரியின் முதல்வர் உமா மகேஸ்வரி, தமிழ்துறை உதவி பேராசிரியர் சதீஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் தாவேக்க மேற்கு மாவட்ட அலுவலகத்தில் பொங்கல் விழா மாவட்ட பொறுப்பாளர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் துப்புரவு பணியாளர்கள் 50 பேருக்கு பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டது. இதில் மாவட்ட இணை செயலாளர் சுடலை, செயற்குழு உறுப்பினர்கள் அரசமுத்து, பாத்மா பர்வீன் ஆகியோர் பங்கேற்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் நடைபெற்றுள்ள பொங்கல் விழாவில் திமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர் ரமேஷ் தூய்மை பணியாளர்களுக்கு பொங்கல் வழங்கி வாழ்த்தினார். இந்நிகழ்வில் பேரூராட்சி தலைவர் செல்வராணி, துணைத் தலைவர் புஷ்பா, நகர செயலாளர் ரவிச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அரசு கல்லூரியில் நடைபெற்றுள்ள பொங்கல் விழாவில் மாணவர்கள் பொங்கல் வைத்து கொண்டாடினர். அதனைத் தொடர்ந்து சிலம்பம், கும்மியாட்டம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள தனியார் கல்லூரியில் பொங்கல் திருவிழா நடைபெற்றது. விழாவில் மாணவர்கள் மாட்டுப் வண்டியில் சென்று இளவட்டங்கள் தூக்கி அசத்தினர். அதனைத் தொடர்ந்து மாணவிகள் முளைப்பாரி சுமந்து கிராமிய பாடல்களை பாடி மாட்டு வண்டியில் சென்று மகிழ்ந்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் உள்ள வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வட்டாட்சியர் அரவிந்தன் தலைமையில் பொங்கல் விழா நடைபெற்றது. விழாவில் அரசு ஊழியர்கள் பொங்கல் வைத்து கொண்டாடினர். இதில் துணை வட்டாட்சியர் அன்புராஜ், தேர்தல் துணை வட்டாட்சியர் வேல்முருகன், பாதுகாப்பு திட்ட வட்டாட்சியர் செல்வமணி ஆகியோர் உடனிருந்தனர். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை நாச்சிக்குளத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்வு சிறுபான்மை அணி மாவட்ட தலைவர் சையது முபாரக் அலி தலைமையில் நடைபெற்றது. இதில் இந்திய தேசிய காங்கிரசின் மாநில சிறுபான்மை அணி தலைவர் ஆரிஃப் பங்கேற்று பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்கினார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பொங்கல் விழா வருவாய் கோட்டாட்சியர் விஷ்ணுபிரியா தலைமையில் நடைபெற்றது. விழாவில் அரசு ஊழியர்கள் பொங்கல் வைத்து சிறப்பாக கொண்டாடினர். இந்நிகழ்வில் நேர்முக உதவியாளர் அந்தோனிராஜ், வருவாய் வட்டாட்சியர் அரவிந்தன் ஆகியோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் உள்ள தனியார் கல்லூரியில் பொங்கல் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கல்லூரியின் தலைவர் கதிரவன் தலைமையில் முதல்வர் ஆனந்தவேலு, நிர்வாக அதிகாரி முனைவர் கோகுலக்கண்ணன், மேலாளர் விஸ்வநாத் ஆகியோர் மாணவர்களுடன் பொங்கல் வைத்து கொண்டாடினர். கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயவசந்த் அலுவலகத்தில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் பாராளுமன்ற உறுப்பினர் விஜயவசந்த் கலந்து கொண்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பொதுமக்களுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் உதயம், மாநகர மாவட்ட காங்கிரஸ் தலைவர் நவீன்குமார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். சென்னை சோழிங்கநல்லூர் அடுத்துள்ள மேட்டுக்குப்பம் 195வது வார்டு பகுதியில் தூய்மை பணியாளர்களின் பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் முறுக்கு கடித்தல், கயிறு இழுத்தல் போன்ற பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற பணியாளர்களுக்கு சோழிங்கநல்லூர் அரவிந்த் ரமேஷ் பரிசுகளை வழங்கியதோடு கலந்து கொண்ட அனைத்து பணியாளர்களுக்கும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரம்பேரூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஒன்றிய குழு பெருந்தலைவர் ஹேமலதா ஞானசேகரன் தலைமையில் பொங்கல் திருவிழா கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்வில் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சூர்யா, மாணிக்கவேல் மற்றும்
அலுவலக பணியாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் தட்டாஞ்சாவடியில் திமுக பொறுப்பாளர் நிதிஷ் தலைமையில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் சுமார் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து மகிழ்ந்தனர். இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட திமுக மாநில அமைப்பாளர் சிவா தமிழகத்தில் உள்ளது போன்று புதுச்சேரியிலும் திராவிட மாடல் ஆட்சி அமையும் என்று சபதம் ஏற்போம் என்று அனைவருக்கும் கேட்டுக் கொண்டார். கோவை கவுண்டர்மில் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் பொங்கல் விழா தமிழர் பாரம்பரிய முறைப்படி பாவாடை தாவணி வேட்டை சட்டை அணிந்து மாணவ மாணவிகள் பொங்கல் பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடினர். இதில் பள்ளியின் தாளாளர் மற்றும் முதல்வர் ஹெரால்டு ஷாப் மற்றும் டியூகாஸ் முன்னாள் தலைவர் நாகராஜன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகராட்சி அலுவலகத்தில் பொங்கல் விழா நகராட்சி தலைவர் சவுந்தரராஜன் தலைமையில் கொண்டாடப்பட்டது. இதில் தூய்மை பணியாளர்கள், ஊழியர்கள் ஆகியோர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து உரியடித்தல், கயிறு இழுத்தல், கோலப் போட்டி போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் ஆணையாளர் சுரேஷ்குமார், மேலாளர் சுகந்தி, நகராட்சி மூத்த உறுப்பினர் மோகன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் நாளூர் இந்துஜா நகரில் இந்திய கிறிஸ்தவ வாலிபர் சங்கம் சார்பில் ஆசீர்வாதம் கூட்டம் சங்கத்தின் தலைவர் குரு சாலமோன் தலைமையில் நடைபெற்றது. பேராயர்கள் ஜான் வில்லியம்ஸ், விமல்ராஜ், ரவீந்திரன் ஆகியோர் பங்கேற்று டைரி உள்ளிட்ட பரிசு பொருட்களை வழங்கினர். இதில் சபை செயலாளர் ஆப்ரஹாம் பாலாஜி, சங்க பொருளாளர் ராஜன் ஆகியோர் பங்கேற்றனர். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் புகையில்லா போகி பண்டிகை குறித்து விழிப்புணர்வு பிரச்சாரம் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் மற்றும் திருவள்ளூர் மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் செல்வ இளவரசி ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. அப்போது அவர்கள் போகியின் போது நெகிழி, ரப்பர் ஆகிய செயற்கை பொருட்களை எரிப்பதனால் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படுகின்ற விளைவுகள் குறித்து துண்டு பிரசுரங்கள் மூலமாக மக்களுக்கு எடுத்துரைத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர், பானாவரம், காவேரிப்பாக்கம் போன்ற பல இடங்களில் மக்கள் கடுமையான பணியையும் பொருட்படுத்தாமல் போகியை கொண்டாடினார்கள். அப்போது பழைய பொருட்கள், பனை ஓலை, தென்னை ஓலை மற்றும் பழைய பொருட்களை எரித்து சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் போகி பண்டிகையை சிறப்பாக கொண்டாடினர். வடசென்னை திருவொற்றியூரில் குழந்தைகள் முதல் பெரியவர்களின் பாதுகாப்போடு மேளங்கள் வாசித்து போகி பண்டிகையை பாதுகாப்பாக கொண்டாடி வருகின்றனர். கொண்டாட்டம் ஒருபுறம் இருக்க, தற்போது எங்கு பார்த்தாலும் புகை மூட்டமாகவே காணப்படுவதனால் காற்று மாசு ஏற்படக்கூடிய அபாயமும் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் சிலர் கூறி வருகின்றனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி நகராட்சி சார்பில் புகையில்லா போகி பண்டிகையை கொண்டாடுவது குறித்து நகராட்சி தூய்மை பணியாளர்கள் மற்றும் மஸ்தூர் பணியாளர்கள் விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர். இதில் மண்டலம் நகராட்சியின் மண்டல இயக்குநர் முருகேசன், நகராட்சி ஆணையாளர் இளவரசு, நகர்மன்ற துணைத் தலைவர் தேன்மொழி மற்றும் நகர்மன்ற உறுப்பினர்கள் இணைந்து கொடியசைத்து துவங்கி வைத்தனர். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.